வெல்கம் டு ஸ்நாக்ஸ் ஆர்கானிக்ஸ். கீரை வச்சு நம்ம இன்றைக்கி ஒரு அருமையான சூப் பண்ணலாம். அரைக்கீரை தான் நான் இன்றைக்கி வாங்கியிருக்கேன். நீங்கள் எந்த கீரையில் வேணாலும் பண்ணலாம். ஆனால் இளம் கீரையாக இருக்கணும். ரொம்ப முத்தின கீரையாக இருந்தால் ரொம்ப இதாக இருக்கும். டேஸ்ட்டு கொஞ்சம் மாறுபட்டு தெரியும். இது கூட ஒரு 2-3 பீன்ஸு, 2 கேரட்டு, தக்காளி எல்லாமே சேர்க்க போகிறோம். கீரை என்னென்னா ஒரு பிடிக்கு மேலே நல்லா தாராளமாக எடுத்து தனியாக வேக வைங்கோ. அதே மாதிரி கேரட்டு, பீன்ஸு இதை பொடியாக நறுக்கிண்டு தக்காளியை முழுசாக போட்டு ஒரு பக்கம் வேக வச்சுக்கோங்க. இந்த கீரை எப்படி வேகணும்னு சொன்னால், நீங்கள் போடுறப்ப நல்லா ரொம்ப அதிகமாக இடத்த அடைச்சிண்டு இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு சுத்து வெந்துருதுன்னா பார்த்தீங்கன்னா சுருங்கின்றோம். அந்த சுருங்குற பதம் இருந்தால் போகிறோம். அந்த பச்சையெல்லாம் போகிற அளவுக்கு நீங்கள் வேக வச்சிடாதீங்க. ஏன்னா அதோட சத்துக்கள் வேக போயிடும். ஸோ அந்த சத்து ஃபுல்லாக வேணும்னு சொன்னால் நீங்கள் முழுசாக வேக வைக்காமல் ஒரு அரை வேக்காடு இருந்தால் போகிறோம். அது கூட தக்காளி தோலை உரிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. அந்த வெந்த கேரட்டு, பீன்ஸில் பாதி அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இஞ்சி சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஒரு வெள்ளைப்பூடு வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். ஜீரா மிளகு தூள் நான் தனியாக மிக்சியில் அடித்து சேர்த்துட்டுருக்கேன். இதெல்லாத்தையும் மிக்சியில் போட்டு நல்லா வெளுமுனை அரைச்சி எடுத்துட்டுருங்க. சூப்பராக மசிப்பட்டுரும். இது கூட நம்ம வாட்டர் வேணுங்கிற அளவுக்கு ஆட் பண்ணிக்க போகிறோம். இது அரைச்சதை ஆல்ரெடி வெந்துட்டுருக்கிற காயோடு சேர்த்து நம்ம கலக்கிக்கலாம். கீரையில் அவ்வளோ சத்து இருக்குது. நம்ம ஏதாவது ஒரு வகையில் கீரையை குழந்தைகளுக்கு கொடுக்கணும். இந்த கீரை வெந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் அதையும் சேர்த்துட்டுருவோம். இந்த ஸ்டேஜில் ஒரு அரை ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். நீங்கள் இல்லை இது கூட உருளைக்கிழங்கு சேர்த்தல் அப்படின்னு சொன்னால் நீங்கள் இந்த மாவு கூட சேர்க்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஏன்னா உருளைக்கிழங்கு அந்த ஒரு கனமான கன்சிஸ்டன்சி உங்களுக்கு கொடுக்கும். இல்லை அப்படின்னா சூப்பு பவுடர் ரெடிமேடு பேக்கெட் இருக்கும் இல்லையா உங்கள் அதில், அது இருந்ததுன்னா அதில் ஒரு ஸ்பூன் நீங்கள் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து வேணுங்கிற அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. நெய் விடலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் குடிக்கும்போது மேலாப்பில் வெண்ணெய் கூட போட்டுக்கலாம். இதெல்லாம் சேர்ந்து கொதிச்சாச்சுன்னா அருமையான ஒரு கீரை சூப்பு வெஜிடபிள் சேர்ந்தது ரெடி. ரொம்ப ஹெல்த்தியானது. கீரை சாப்பிடாத குழந்தைகள் கூட இந்த மாதிரி சூப் பண்ணி கொடுத்தேன்னா சூப்பராக குடிச்சிடுவா. நம்ம குழந்தையில ஆரோக்கியம், பெரியவாளோட ஆரோக்கியம் தான் முக்கியம். வயசு ஆக பல் சரியாக இருக்காது, கடிக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி லிக்விட் ஐட்டம் சாப்பிட சௌரியமாக இருக்கும். ஸோ நம்ம குடும்பத்தோட ஹெல்த்து நம்ம கையில் தான் இருக்குது. நீங்கள் செஞ்சுட்டு எனக்கு கமெண்ட்